அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று மார்கழி 27ஆம் நாள். நோன்பிற்கு உண்டான சம்பாவனையை, அதாவது பலனை கேட்கிறாள் ஆண்டாள். நோன்பின் பலன் கண்ணன்தானே. கண்ணனையே பலனாக கேட்டு பெறுகிறாள் ஆண்டாள். பாடல் 27. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யான் பெறும் சன்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே எந்தனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு, மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். தன்னுடைய பக்தர்களிடம் அன்பால் தான் தோல்வியுற்று தன்னிடம் கூடாதவர்களை வெற்றி கொள்ளும் கோவிந்தா, உன்னை பாடி அருள் பெற நாம் இங்கு வந்தோம். நாடு புகழக்கூடிய அளவு பரிசினை எங்களுக்கு அளிப்பாயாக. கையில் அணியும் வளையல், தோளில் அணியும் நகை, கீழ்காதில் அணியும் தோடு, மேல் காதில் அணியும் தோடு முதலிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு. நீ கொடுக்கின்ற புத்தாடைகளை அணிந்து நாங்கள் விரதத்தை முடிக்கின்றோம். நாம் எல்லோரும் சேர்ந்து அமர்ந்து முழங்கை வழியே நெய் வழியக்கூடிய அளவு நெய் சேர்க்கப்பட்ட பால்சோரை உண்போம் என்று ஆண்டாள் பாடுகிறாள். நோன்பு நோற்றதற்கான சன்மானம் கேட்கிறாள் ஆண்டாள். சன்மானமாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே என ஏகாரத்தில் கேட்கிறாள். இத்தகைய அணிகலன்கள் போன்று அழகாக விளங்கும் எங்கள் கண்ணனே என விழிக்கிறாள். இங்கு ஏகாரம் விழிக்கின்ற விழிச்சொல்லாக வந்துள்ளது. அடுத்து பார்ச்சோறு, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார என்கிறாள். சோறு நெய்யிலே மிதக்க வேண்டுமாம். ஆண்டாளின் தகப்பனாராகிய பெரியாழ்வாரும் நெய்யிடை நல்லதோர் சோறும் என பாடியுள்ளார். அப்படிப்பட்ட பார்ச்சோரிலிருந்து நெய் வழிந்து முழங்கை வரை வழிய வேண்டும். 2வது பாடலில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று விரதத்தை தொடங்குகிறாள் ஆண்டாள். 27ஆம் பாடலில் நெய்யோடு சேர்ந்த பாச்சோறு உண்டு விரதத்தை முடிக்கிறோம் என்றாள் ஆண்டாள். ஆக 27ஆம் பாடலில் நோன்பிற்கான சன்மானம் வழங்கப்படுகிறது. இன்றும் மார்கழி நோன்பு இருப்பவர்கள் அனைவர் இல்லங்களிலும் அக்கார அடிசில் என்று சொல்லப்படும் நெய் சர்க்கரை பொங்கல் பெருமாளுக்கு படைப்பது வழக்கம். இந்த பாடலிலும் ஆச்சாரியனாகிய குருவின் மகிமையை வெளிப்படுத்துகிறாள் ஆண்டாள். வேத நெறி வல்லார் குரு, அவரின் வழியாக எம்பெருமானை அடைவதே உத்தமம். ஆச்சாரியன் மற்றும் அனைவருடனே கூடியிருந்து குளிர்வோம். கூடியிருந்தால் நாட்டில் சண்டை ஏது, சச்சரவேது. மீண்டும் நாளை 28ஆம் பாடலில் சந்திப்போமா? ஆண்டாள் திருவடிகளே சரணம்.